குருவின் பார்வை 9வது பார்வை சாட்டர்னின் மேல் வந்து விழுவதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ராஜயோகம், பணப்புழக்கம் தாராளமாக வரும். நிறைய கடன்கள் கண்டிப்பாக தீரும். 9க்கு 10, 10க்கு 9ஆக 6ஆம் இடம் வருகிறது. 4க்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமாக வருகிறது. குழந்தைகள் யாரெல்லாம் புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, குரு அருள், திருவருள், குட் நியூஸ் இதெல்லாம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். மேலும் 6ஆம் வீட்டிலிருந்து அது 5ஆம் வீட்டை நோக்கி நகர்கிறது. 6ஆம் வீடு மெயினா குறி காட்டுறது என்ன? கடன், நோய், எதிரி. காதலிப்பவர்கள், திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும். வீட்டில் சம்மதம் சொல்லி திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துவிடும். மன அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். ஆயுள் பலம் கூடும். அதுவும் எப்படின்னா, புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கோச்சாரத்தில் சாட்டர்ன், சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில் அதே ராசிக்குள் வக்ரமடைய போகிறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 months இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது என்ன செய்ய போகிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி, விதியில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஆயுள் காரகம் மேலும் கர்ம காரகம் என்ற காரகத்துவம் கொண்டுள்ள இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை முதலில் பலன்களாக பார்த்துவிட்டு பிறகு வக்ரம் என்றால் என்ன என்பதை விவரமாக காண்போம். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். 6ஆம் இடம்ங்கிறது சனி பகவானுக்கு உபஜயஸ்தானம், உகந்த ஸ்தானம். துளாராசியை பொறுத்தவரை முதல் தரமான ராஜயோகத்தை சனி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவர் 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வருவது என்பது பேசிக்கலா ஒரு பிளஸ் தான் என்ற நிலையில் இருந்தாலும் 6ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது துலாத்தை பொறுத்தவரை உங்களுக்குள்ளற ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டியை தூண்டிவிடும். ஒரு பலமகேந்திரா சார் மாதிரி, ஒரு மணிரத்னம் சார் மாதிரி பொது ஐடியாக்கள், பொது கிரியேட்டிவிட்டி என்பது வந்து கொண்டே இருக்கும். குருவின் பார்வை 9வது பார்வை சாட்டர்னின் மேல் வந்து விழுவதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ராஜயோகம், பணப்புழக்கம் தாராளமாக வரும். நிறைய கடன்கள் கண்டிப்பாக தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வீட்டில் விசேஷங்க, வீட்டு வாசல்ல சீரியல் லைட் போட்டிருக்கிறோங்க. இது ஏன் குடும்பத்துல அப்படின்னா, இங்க 4ஆம் அதிபதி 4க்கு வெற்றி ஸ்தானம், அதாவது உங்க வீட்டுக்கு வெற்றி. 5ஆம் அதிபதி 5க்கு தனஸ்தானம். இதெல்லாம் உங்க வீட்டுல சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பேச்சுக்கு சொசைட்டியில் நல்ல மதிப்பு கிடைக்கும். 4 பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் எல்லாம் ஏற்படும். சகோதரர்கள், சகோதரிகளுடைய சப்போர்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புது சொத்து, புது வீடு, புது மனை, அபார்ட்மெண்ட் இதெல்லாம் வாங்குவதற்கு இது ஒரு கரெக்டான சாய்ஸ். அதற்கேற்ற மாதிரி பிளான் செய்யுங்கள். சொகுசு கார், லக்ஸரி வெஹிக்கிள் இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு விருப்பப்படலைன்னாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கோ தம்பி தங்கச்சிகளுக்கோ ஒரு திருமணம், சுப நிகழ்வு, ஆப்போசிட்ல ஒரு ஃபேமிலி வரப்போறாங்க, சம்பந்திகள் வரப்போறாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான ஸ்டேட்டஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வண்டி நம்பர்லாம் லக்கி நம்பராக எடுக்கணும்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் நியூமராலஜி பிரகாரம் லக்கி நம்பர் உங்களுடைய காருக்கு, பைக்கு கண்டிப்பாக எடுத்து தரோம். அம்மாவின் உடல், அப்பாவின் உடலில் ஆரோக்கியம் ஏற்படும். ஏன்னா இங்கு 9க்கு 10,
10க்கு 9ஆக 6ஆம் இடம் வருகிறது. 4க்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமாக வருகிறது. குழந்தைகள் யாரெல்லாம் புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, குரு அருள், திருவருள், குட் நியூஸ் இதெல்லாம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். மேலும் 6ஆம் வீட்டிலிருந்து அது 5ஆம் வீட்டை நோக்கி நகர்கிறது. 6ஆம் வீடு மெயினா குறி காட்டுறது என்ன? கடன், நோய், எதிரி. இதுல ஒரு எக்ஸ்பைரி கடனாக இருந்தால் கடனை தீர்ப்பது, நோயாக இருந்தால் நம்ம ஒரு மாற்று வைத்தியம், இயற்கை வைத்தியம், வைத்தியரை மாற்றுவது, மாத்திரைகளை மாற்றுவது, தேவைப்பட்டால் சின்ன சர்ஜரி செய்வது, இவை அனைத்தையும் செய்வதன் மூலம் கண்டிப்பாக நாம் அந்த நோயிலிருந்து வெளியே வர முடியும். இது வம்பு வழக்காக இருந்தா, இல்லை கோர்ட்டு கேஸு, லீகல் ப்ராப்ளமாக இருந்தால் முதல்ல நாமே வலிய போனோம். ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் அதற்குரிய நபர்களாக இருந்தாலும் நம்மிடம் பேசாமல் முறுக்கி கொண்டு போனார்கள். இப்பொழுது அவர்களே நம்மிடம் சமாதானத்துக்கு கண்டிப்பாக வந்து நிற்பார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் எந்த சிலந்தியில் மாட்டி இருக்கிறோமோ அந்த சிலந்தியிலிருந்து வெளியே வந்து விடலாம். உங்களை எதிர்ப்பதற்கு இனி யாரும் இருக்க மாட்டார்கள். சண்டைக்கு யாரும் வந்து நிற்க மாட்டார்கள். காம்ப்ரமைஸ் ஆகிவிடும், ஃப்ரெண்ட்ஸாக மாறிவிடுவார்கள். காதலிப்பவர்கள், திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும். வீட்டில் சம்மதம் சொல்லி திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துவிடும். மன அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். ஆயுள் பலம் கூடும். அதுவும் எப்படின்னா எனர்ஜெட்டிக்குடன் செயல்பட தொடங்கி விடுவீர்கள். அப்பா வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. அப்பாவின் பிஸ்னஸ் யாரெல்லாம் டேக் ஓவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அதனை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். இதையும் தவிர தொழில், வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, உங்களுடைய பாஸ், உங்களுடைய சுப்பீரியர் உங்களை ரெக்கக்னைஸ் செய்வது, அதற்கேற்றாற்போல் நீங்களும் உங்களை மெருகேற்றி கொள்வது, நல்ல பிஸ்னஸ் ஆஃபர், ஸ்மார்ட்டான பார்ட்னர்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட்டு, வெல்த் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல திடீர் திருப்பம் என்ன அப்படின்னா, எதிர்பாராத ஒரு பெரிய டீல், அது ஒரு வெளிநாட்டு தொடர்பாக இருக்கும், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லயே உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிவிடும். இது 6ஆம் இடம்ங்கிறது பாக்கியத்துக்கு ஜீவனமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியமாக வருவதால் நீங்க போடக்கூடிய பிளான் இன்னைக்கு போட்டோம் நாளைக்கு நம்ம அறுவடை பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட், தொலைநோக்கு பார்வையுடன் நாம் அடையக்கூடிய பயன் இரண்டையும் துளாராசிக்காரர்கள் அடைந்துதான் ஆக வேண்டும். முதல் தரமான ராஜயோகத்தை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுவாக ஆன்மீக நாட்டம், கோயில்களுக்கு செல்வது, பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, யோகா, தியானம், மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, நல்ல இசை கேட்பது, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். இந்த ஒரு வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதாவது ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு எல்லாரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஜோதிடத்தில் வக்ரம் என்பது ரெட்ரோகிரேட் அப்படின்னா அந்த கிரகம் பின்னோக்கி போவதாக அர்த்தம். இதனால் வக்ரம் கெட்டது அப்படின்னு நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவானை அல்டிமேட் ஜட்ஜ், அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி, எப்பொழுதும் நாம் செய்யும் கர்ம வினை, கர்மம்னா செயல், அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான தீர்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவார். அதனால் நாம் நல்லதே செய்யும் பொழுது நாம் இதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ரியர்ஸ் கியர் எஃபெக்ட். வக்கர நிலையில் இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை மற்றும் கதிர்கள் பூமியில் வழக்கத்தை விட வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். பிளான் பண்ணி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவது
பெரிய முதலீடு செய்ய போவது, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் பெருமை. இந்த மாதிரி பீரியடில் நினைத்த காரியம் உடனே நடக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம். மேலும் பிளாஷ்பேக் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பழைய பாக்கிகள், முடிக்காத வேலைகள் அல்லது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் மறுபடியும் தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்து வேக வேகமாக அந்த விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது கண்டிப்பாக நடக்கும். வக்ரம் என்றது இயல்புக்கு மாறிய நிலை. பொதுவாகவே இந்த சனி பகவான் ஸ்லோ, சோம்பேறித்தனமான, மந்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படியே வேகம், அதிவேகம், ஆப்போசிட்டாக செயல்பட்டு மிகவும் வேகமாக ஒரு செயலை முடிக்கக்கூடிய அமைப்பு. கடுமையான உழைப்பை இது காலகட்டங்களில் பொதுவாகவே மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வேகம் அப்படின்னு நான் சொல்வது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், கோச்சாரத்தில் சனி வக்ரம் அடையும் பொழுது இது உங்களுக்கு ஒரு போனஸ் பீரியட். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது குறிப்பா திருமண தடை, ஆயுள் அபிவிருத்தி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் யாருக்கெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ இதெல்லாம் ஒரு மின்னல் வேகம் எடுத்து கடகடகடவென்று அந்த விஷயங்கள் நடந்துவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்ய. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.